வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பிள்ளையானை சந்திப்பதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தூதனுப்பிய ராஜபக்சர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்டு ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவிக்கின்றார். தற்பொழுது தடுப்பு காவல் இருக்க முன்னாள் அமைச்சர் சிபினேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதரக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக அறிய முடிகின்றது. முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூலியாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்கள் நிரூபிக்க இராணுவம், போலீசார், பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர்களாக இருந்தார்கள். இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வு துறையில் 750 அதிகாரிகள் ஒரே நாளில் இடமாற்றம் செய்த முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஏற்பாடும் செய்திருந்தார். இன்று இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ள விடயம் இப்போது மிகவும் தெளிவாக இருக்கிறது. வவுனதீவில் 2 போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதாக காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றனர். இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளதை இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு ரணில் அச்சத்தில் அதிகமாக கழிப்பறையில் சென்றிருக்கக்கூடும். முன்னாள் அரசாங்கத்தால் இப்போது பிள்ளையான் ஒரு தேசபக்தராக மாற்றப்படுகின்றார். மக்களின் அனைத்து எதிரிகளும் இப்போது அரசாங்கத்திடம் தஞ்சமடைய தொடங்கியுள்ளனர். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்துக்கான மூல காரணத்தை வெளிப்படுத்திய பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார். எனவே நாங்கள் ஒரு குழந்தை அரசாங்கம் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளை விட இந்த மாதத்தில் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நாட்டின் முக்கிய திருடர்கள் விரைவில் சட்டபூர்வமாக தண்டிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். ரகசியங்கள் மறைக்க கொலை செய்யப்பட்ட டான் பிரசாத் ஜேவிபி ஆதரவு ஊடகம். பல ரகசியங்கள் மறைக்கும் ராஜபக்ச குடும்பத்தின், குறிப்பாக நாமல் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பரான டயான் பிரசாத் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக ஜேவிபி ஆதரவு செய்தி வலைத்தளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. டேனியல் கொலை தொடர்ந்து அவரது பக்கத்தை ஃபேஸ்புக் நிறுவனம் வகைப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் டேனின் அவரது தகவல்களை தேடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மார்ச் 23 அன்று சமூக வலைத்தள பக்கத்தில் நாய்களுடன் தூங்கும்போது நாய்கள் செல்களுடன் விழிக்க நேரிடும், அதனால் தான் நான் நாய்களை விட்டு தூரமாகின்றேன் என்றும் பதிவிட்டிருந்தார். சிங்கள தேசிய இயக்கம் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய டயான் பிரசாத் ஏப்ரல் 22 இரவு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். வெல்லம்பட்டிய போலீஸ் பிரிவின் சாலமுள்ள பகுதியில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் டயான் பிரசாத் போட்டியிட வேட்புமனு கொடுத்திருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான சகர காரியவசம் தெரிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இலக்கு வைக்கப்படும் மஹிந்தவின் முக்கிய சகாக்கள். அடுத்தது யார்? இலங்கையில் இந்த 2 நாட்களில் அதிகமானோர் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயரே டயான் பிரசாத். அவரின் உயிரிழப்பு தொடர்பில் பல சர்ச்சைகள் இருக்கும் நிலையில் டயான் பிரசாத்தின் யார், அதன் பின்னணியில் என்ன, ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்ற கேள்விகள் இருக்கின்றன. பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ள டயான் பிரசாத் கோத்தபாய ராஜபக்சவின் ஆதரவாகவே தமது கருத்துக்களையும் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போதும் கூறி வந்தார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சன் ஆதரவாளர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள் மீதான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களில் ஒருவர் டயான் பிரசாத், மற்றவர் சிங்கள பாடகர் ராஜ் வீரரத்ன. அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைத்த போது டயான் பிரசாத்தும் உடன் சென்றிருந்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருந்த சாரதியான அருண விதானகே 2 பிள்ளைகளின் தந்தை மித்தனிய படுகொலையில் செய்யப்பட்டிருந்தார். அவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது டயான் பிரசாத்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது மீதமுள்ள ஒருவர் ராஜ் வீரரத்ன ஒருவரே. அவர் மட்டுமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு சென்று தற்பொழுது வரை உயிருடன் இருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 196 ரூபா, கனேடியன் டாலர் 220 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 346 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 233 ரூபா, ஸ்டேர்லிங் பவுண்ட் 406 ரூபா, சுவிஸ் பிராங்க் 369 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 304 ரூபா.
தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 796 ரூபா, குவைத் தினார் 978 ரூபா, ஓமான் ரியால் 779 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் திங்கட்கிழமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருவார் அறிவிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமார சம்பத் தசநாயக்கா தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு ரணிலுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பிரிதொரு தினத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருவார் சட்டத்தரணியூடாக தெரியப்படுத்தியும் இருந்தார். இந்த நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு வருவார் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. முஸ்லிம் மக்கள் திசைகாட்டிக்கு வாக்களிப்பது இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவதற்கு சமன் இம்ரான். முஸ்லிம் மக்கள் திசைகாட்டிக்கு வாக்களிப்பது முஸ்லிம் மக்களை ஈவிரக்கமொன்றை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு சமம் என்று திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூப் அறிவிக்கின்றார். இந்த அரசாங்கம் இஸ்ரேலை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகித்தது. இஸ்ரேலின் மனிதாபிமற்ற கொலைகளை கண்டிக்க ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர்கள் துஷ்டிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இஸ்ரேலியர்கள் இலங்கையர்கள் அவர்களது சமய தலங்களை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கினர். அரசாங்கம் அதற்கு அரச பாதுகாப்பும் வழங்கியிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதொடர்பில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் கொடுக்க முடியாத அரசாங்கம் மழுப்பியது. பொத்துவில் அருகம்பேயில் யூதர்கள் பாலர் பாடசாலை நடத்த அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்காக 5க்கும் மேற்பட்டோருக்கு நீண்ட நாள் விசா வழங்கியிருக்கிறார். இதனால் அவர்கள் நிரந்தரமாக இங்கு தங்கியுள்ளனர். இவர்கள் பாதுகாப்பை காரணம் காட்டித்தான் பொத்துவில் பகுதியில் முஸ்லிம்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். அருகம்பே பகுதியில் பாலர் பாடசாலை நடத்துகின்றோம் என்ற போர்வையில் யூதர்கள் நிரந்தரமாக ஏன் தங்கியுள்ளனர்கள் என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டாம். இங்கிருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டம் ஏதும் தீட்டப்படுகின்றது என்ற சந்தேகம் இருக்கின்றது என்று செய்தியாளர் சந்திப்பில் பதில் வழங்கியிருக்கின்றார் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஃப்ரூப். கொலைகளை அரசாங்கம் தடுக்க வேண்டாம். எனது வீட்டுக்கு 4 தடவைகள் கள்வர்கள் புகுந்த போதிலும் இதுவரை பிடிக்கப்படவில்லை. நாட்டில் இடம்பெற்று வரும் படுகொலைகள் தடுக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம். நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. போலீஸ் திணைக்களங்கள் புலனாய்வு பிரிவும் செய்யத்திறன் அற்றதாக காணப்படுகின்றன. உயிர் ஆபத்து உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சில முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. யார் கொலை செய்யப்பட்டாலும் அது தவறு. கொலைகள் அனுமதிக்க முடியாது. இந்த கொலைகள் தடுப்பதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் உட்பட தரப்பினர் கூடுதல் முனைப்பு காட்ட வேண்டாம். பொதுவாக போலீசார் தேவையில்லாத வேலைகளுக்கு கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நமது வீட்டுக்கு 4 தடவைகள் கள்வர்கள் பூந்த போதிலும் இதுவரை கள்வர்கள் யாரும் பிடிக்கப்படவில்லை என்ற மஹிந்த தேசப்பிரிய கருத்து வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா இன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க திரைகளை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார். சிறிதி தலதா வழிபாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி கண்டி நகருக்கு விஜயம். ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அதொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா இரவு கண்டி நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியிருந்தார். ஜனாதிபதி ஸ்ரீ தலதா வழிபாட்டில் வருகை பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உட்பட தேவையான வசதிகள் வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கை தொடர்பிலும் கலந்துரையாடியிருக்கிறார். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி, நீர்ப்பாசன அமைச்சர், பல்வேறு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சயீத் பிரேமதாசா இன்று காலை வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்று மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்திலும் குறிப்பொன்றை பதிவு செய்துள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்றிருந்தார். தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதி இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதியார் பீராயர் பிரைன் ஆண்டகை வரவேற்றுள்ளார். பின்னர் பீராயுடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிவு செய்தார்.
நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து கிறித்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களிடம் ஆழ்ந்த இரங்கலை ஜனாதிபதி பதிவிட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.